பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பர் தயாளத்தினால். மறுஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் வர களிப்பீர்களா, தூய நதியின் ஸ்நானத்தினால். மோட்சக்காரை ஏறி சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசுக்கரை நீங்கும் இசப்பாவி, சுத்த இரத்தத்தின் சக்தியினால். முக்தி பேருண்டாம் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்க்கத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறிற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். காலை வேளை தியான விளக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும், அப்புறம் அது என்னென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். நிலங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாம் ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறேன் அப்படிங்கிறாரு. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருப்பார். பரிசுத்தமாக்குறது தான் அவருடைய முக்கியமான வேலையே. பரிசுத்தர், அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அவர் அதை ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறார். அதுக்கு முன்னால் உள்ள அந்த வசனங்களை பார்த்தோன்னா, பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கிதிரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு. அப்போ பிரேதங்களை புதைக்கிறதுனா அசுத்தங்கள், சாம்பலை கொட்டுகிறது அதுனா தாழ்த்துகிறது, சாம்பலை கொட்டுகிறதுனா அது ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். கிதிரோன் வாய்க்காலுக்கு இப்பால் இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் அப்படின்னா எப்படிப்பட்டவங்களையும் அவர் மாற்ற முடியும், எப்படிப்பட்டவங்களையும் அவர் பரிசுத்தமாக்க முடியும், எப்படிப்பட்ட நிலங்களையும் அவர் பரிசுத்தமாக்க முடியும், எந்த உள்ளத்தையும் அவர் பரிசுத்தமாக்க முடியும். அதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். சகல நிலங்களும், அந்த பிரேதங்களை புதைக்கிற இடம், சாம்பலை கொட்டுகிற இடம், குதிரை வாசல் கோடி, எல்லா நிலங்களையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். நேர்மை பாராட்டுகிற இருதயம், அசுத்தமான இருதயம், வேண்டாத எண்ணங்களை வளர்க்கிற இருதயம், எல்லாவற்றையும் எல்லா நிலங்களையும் நான் பரிசுத்தமாக்குவேன் அப்படிங்கிறார். சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும், அப்புறம் அது என்னென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை. பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அதை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அங்கே பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை. கட்டுவேன், நாட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் உங்களை இடிக்க மாட்டேன், கட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நாட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை நமக்கு நடத்தி தருவார். சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும் சொல்லியிருக்கிறார். நாம் அதை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய
உள்ளத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய இடங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். அப்படி பரிசுத்தம் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் செய்வார், நம்மை வாழ வைப்பாராம், பிடுங்க மாட்டாராம், இடிக்க மாட்டாராம், நம்மை கட்டுவாராம், நாட்டுவாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாய் நிரந்தரமாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, மாறுபாடான இறுதி என்னை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி தாவீதுராஜா சொல்லுவார். சகல மாறுபாடுகளையும் என்னை விட்டு அகற்றும், நான் மாறுபாடுள்ள இறுதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒப்புக் கொடுப்பார். அந்த நாம் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் காணப்படுகிற எல்லா பிரேதங்கள், அசுத்தங்கள், வேண்டாத கிரியைகள், சாம்பலை கொட்டுகிறது மனப்பள்ளத்தாக்குன்னு வேண்டாத கிரியைகள், மேன்மை பாராட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போடுங்க. பெருமைப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போட்டு என்னை பரிசுத்தமாக மாற்றும். அப்படிங்க பரிசுத்தமாக்கும் போது நான் பிடுங்கப்படவும் முடியாது, இடிக்கப்படவும் முடியாது என்று சொல்லி கர்த்தர் நாளில் நம்மோடு பேசுகிறார். நாம் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை வாழ வைக்கிற தகப்பனாய் அவர் இருக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் செய்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அப்படி பரிசுத்தமாக்கும்போது அது என்னென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களை வாழ வைத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் நீர் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யும், பரமனை